பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். பரமத்தி வேலுழுந்து சந்திரன் பேசுகிறேன். இன்றைய ஒரு தலைப்பு, இன்றைய ஒரு ஆய்வு. எதை பற்றி ஒரு ஆய்வுன்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் பாவத்தை பற்றி ஆய்வுன்னு வச்சுங்களேன். ஒருவரின் ஜாதகத்தில் அஷ்டமத்தில் 8ல் கிரகம் அமர்ந்து தசாகாலங்கள் நடந்தாலும், இல்லை 8ஆம் அதிபதி தசாகாலங்கள் நடந்தாலும், அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருமா, அதிர்ஷ்டத்தை கொடுத்துச்சா, அவமானத்தை கொடுத்துச்சா அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இதுல என்ன அதிர்ஷ்டத்தை கொடுத்துச்சா, அவமானத்தை கொடுத்துச்சா அப்படின்னா, 8ஆம் இடம் தாங்க ஒரு புதையல்னு சொல்றாங்க. 8ஆம் இடம் தான் விபரீத ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்றாங்க. 8ஆம் இடம் தான் ஒரு அவமானம்னு சொல்றாங்க. 8 தாங்க மனிதனை வந்து தடுமாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடியது 8 தான். இந்த 8 தான் ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையில பிரச்சனை கொடுப்பது 8 தான். இந்த அதான் மனிதனோட வாழ்க்கையை 8 8ஆ பிரிச்சுக்குன்னு சொல்ற மாரி, இந்த 8க்குள்ள தான் அனைத்துமே இருக்குது. ஏன்னா ஆயுளுங்கிற ஸ்தானமே 8 தான். அதனால தான் காலதேவனுக்கு 1ஆம் அதிபதியாக செவ்வாயும், 8ஆம் அதிபதியாக செவ்வாயும், அதாவது உயிரும் ஆயுளும் ஒண்ணு தான் அப்படிங்கிற தன்மையை அங்க உணர்த்தக்கூடிய ஒரு பாவம் தான் 1, 8. ஒரு லக்னாதிபதி பிறந்து விட்டால் 8ஆம் பாவம் நல்லா இருந்தா தான் அவரு நீண்ட ஆயுளோட வாழ முடியுங்கிற ஒரு விதி இருக்குது. அப்ப அந்த 8ஆம் பாவத்துக்கு உண்டான ஒரு தசா காலங்கள் ஒரு ஜாதகத்துக்கு நடந்தா எவ்வாறு ஒரு பலன் அளிக்கும், எவ்வாறு பலன் கொடுக்கும்? அது பலன் அளிக்குது என்பது வேற, பலன் கொடுக்குது என்பது வேற. அப்ப அந்த ஜாதகருக்கு எந்த மாரி ஒரு நிலைப்பாட்டை குடுக்கும் என்பதற்காக தான் இந்த தலைப்புன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா, இந்த தலைப்புக்குள்ள வந்து இந்த தலைப்போட ரகசியத்தை உணர்ந்து விட்டோமா, ஒரு மனிதனோட ஜாதகத்தை உணர்ந்து விடலாம். ஒரு மனிதனோட ஜாதகத்தை உணர வேண்டுமென்றால், இந்த 8ஆம் பாவத்தை வந்து ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். 8க்குள்ள தாங்க விஷயமே இருக்குது. 8க்குள்ள தாங்க ரகசியமே இருக்குது. 8 8ஆ வாழ்க்கைய பிரிச்சுக்குன்னு ஏன் வைரமுத்து எழுதினார். பாஷா படத்துல ரஜினிக்கு அந்த பாடலை எழுதினார். அந்த மாரி ஒரு தன்மை உடையது தான் இந்த 8ஆம் பாவம். அப்ப அனுபவ ரீதியான ஒரு கருத்தை ஒவ்வொரு ஜாதகத்திலும் 8ஆ இடத்தோட அதிபதியோட தசா காலங்கள் நடந்தாலும், இல்ல 8ல் அமர்ந்து தசை நடத்தினாலும், அது எந்த வீட்டுக்குடையவனாக இருக்கட்டும். அது எந்த மாரி ஒரு பலாபலனை கொடுக்கும் ஒரு ஜாதகத்தை என்பதை நாம் தெரிந்து கொண்டோமாவே, ஒரு ஜோதிடத்தை பிறருக்கு சொல்வதும், பிறருக்கு சொல்லிக் கொடுப்பதும், பிறருக்கு நல்வழி காட்டுவதும், பிறருக்கு போதிப்பதும் என்பது ஒரு சிறப்பு நிலையை தரும் என்பதற்காக தான் இந்த தலைப்பு. அப்ப என்னோட அனுபவ ரீதியான ஒரு கருத்தை வைக்கிறேன். ஏன்னா, இந்த 8க்குள்ள தாங்க இன்சூரன்ஸ் இருக்குதுங்கிறாங்க. 8ஆம் பாவம் நடந்தா இன்சூரன்ஸ் போடலாமா? போடக்கூடாதா? என்ன பொறுத்தளவுக்கு இன்சூரன்ஸ் போடக்கூடாது. போட்டா அதுக்கு உண்டான விபத்தை குடுத்துரும். அப்ப அது தெரிஞ்சே போட்டோமா தப்பில்ல. நம்ப நம்பளால தான் சம்பாரிச்சு குடுக்க முடியல. நம்ம போனதுக்காச்சும் குடும்பமாச்சும் நல்லா இருக்கட்டும். அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமா போடலாம். நம்ப தான் சம்பாரிச்சு வச்சிருக்கிறோமே! இனிமே இந்த இன்சூரன்ஸ் நம்ம போனதுக்கப்புறம் வந்து, அது நமக்கு தேவையா என்பது ஒரு சிலர் நினைப்பாங்க. ஆனா இருக்கிறவங்க தான் நெறைய பேரு போடுறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்ப 8ஆம் பாவம் ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா, இன்சூரன்ஸ் போடும்போது அவங்களுக்கு என்ன மாரி ஒரு நிகழ்பாடு குடுக்கும் என்பதையும் இந்த பதிவில பதிவிடுகிறேன். ஏன்னா, இதெல்லாம் ஒண்ணா வந்துருச்சு ஒரு ஜாதகத்தில். நான் பார்த்த ஒரு ஜாதகம். நான் எனக்கு அனுபவத்தை கொடுத்த ஒரு ஜாதகம். இள வயசு ஒரு ஜாதகம் தான். 27, 28 வயசு நடக்கக்கூடிய ஒரு ஜாதகர் தான். இந்த ஜாதகத்தோட ஒரு நிலைப்பாட்டை பார்க்கும்போது, இந்த ஜாதகர் பிறந்தது 25/10/1983 பிறந்த ஜாதகம். இந்த ஜாதகரோட தன்மை. ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசி. ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசிங்கும்போது, ராசியும், லக்கினமும் ஒண்ணா வருது. அப்ப ராசி, லக்கினம் ஒண்ணா வந்துட்டாவே ஒரு சிறப்பு ஒரு ஜாதகத்துக்கு. இந்த ஜாதகத்துக்கு அஷ்டமாதிபதியோட தசாகாலங்கள். ஏன்னா, அந்த ஜாதகர் பிறக்கும்போது சந்திர திசை. ரோகிணி நட்சத்திரம்னா சந்திர திசை. அதுக்கு அடுத்து வரக்கூடியது செவ்வாய் திசை. செவ்வாய் திசை முடிஞ்சோனே ராகு திசை. அப்ப இந்த ஜாதகத்துக்கு சந்திர மகா திசை குறுகிய ஒரு 29 நாள் தான் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். அப்ப இந்த ஜாதகத்துக்கு ஒரு 26 வயசுலயே குரு மகா திசை ஆரம்பிச்சிருது. அதாவது அஷ்டமாதிபதியோட தசை ஆரம்பிச்சது. 8க்கும் 11க்கும் உடைய தசா காலங்கள். இந்த குரு பகவான் வந்து 7ல் அமர்ந்திருக்கார். மாரகம் என்ற ஒரு ஸ்தானத்தில் 7ஆம் இடம் தான் ஒரு மாரகம் ஒரு ஜாதகத்துக்கு 2, 7 மாரகம். பொது மாரகம். அப்ப அந்த குரு பகவானோட தசா காலங்கள் ஆரம்பிக்குது இந்த ஜாதகத்துக்கு. சுய புத்தி இந்த ஜாதகத்துக்கு ஒண்ணும் பண்ணலைங்க. சுய புத்தி ஒண்ணும் பண்ணல.
இந்த ஜாதகத்துக்கு 7ஆம் இடத்தில் அஷ்டமாதிபதி வந்து குரு பகவான் அனுசம் சனியோட சாரத்தை பெற்று கேதுவோட சேர்க்கை பெற்று குரு தசா காலங்கள் ஆரம்பிக்கும் போது சுய புத்தி இந்த ஜாதகத்துக்கு எந்த ஒரு கெடுதலையும் செய்யல அப்படிங்கிற ஒரு தன்மை. ஆனா அந்த சனி புத்தி இந்த ஜாதகத்துக்கு ஆரம்பிக்கும் போது இந்த ஜாதகத்துக்கு ஒரு பெரிய ஒரு தன்மையை கொடுத்துச்சு. அது என்ன தன்மைன்னு பார்க்கும்போது சனி புத்தி ஆரம்பிக்கும் போது அந்த ஜாதகர் வந்து ஒரு எல்ஐசியில் ஒரு பாலிசி எடுக்கிறார். அந்த பாலிசி வந்து ஒரு 1,00,000 ரூபா பாலிசி. இந்த ஜாதகர் வந்து ஒரே டியூ தான் கட்டினார். எல்ஐசி பாலிசியில் ஒரே டியூ தான். அந்த ஒரு டியூவுக்கு அப்புறம் இந்த ஜாதகர் அந்த ஆண்டுலேயே இறந்துடுறார். ஒரு டியூ கட்டிட்டு ஒரு 6 மாசத்துக்குள்ள இறந்துடுறார். சனி தசாகால சனி குரு மகா திசையில் சனி புத்தி ஆரம்பிக்குது. சனி புத்தி ஆரம்பிக்கும் போது எல்ஐசி பாலிசியில் 1,00,000 ரூபா பாலிசி எடுக்கிறாரு. ஒரே டியூ மட்டும் கட்டுறாரு. கட்டினதுக்கு அப்புறம் இந்த ஜாதகர் வந்து இந்த ஜாதகர் பணிபுரியும் இடத்தில், ஏன்னா அந்த ஜாதகர் வந்து ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஒரு மிஷினரிக்குள்ள கையை விட்டு அந்த மிஷினை சுத்தம் போது தலையில் அடிபட்டுருச்சு. தலையில் அடிபட்டு இந்த ஜாதகத்துக்கு பிளட் அங்கேயே லாஸ் ஆயிடுச்சு. பிளட் லாஸ் ஆகி இந்த ஜாதகர் உயிர் துடிச்சிட்டு இருக்கும்போது போகிற வழியிலேயே ஆஸ்பத்திரி கொண்டு போகிற வழியிலே இறந்து போயிடுறார் இந்த ஜாதகர். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இவர் போட்ட ஒரு எல்ஐசி பாலிசி கூட ஒரு காரணம்னு சொல்லலாம். ஏன்னா 8ஆம் அதிபதி திசையை நடக்கும்போது இந்த பாலிசி எடுத்துட்டாவே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விபத்தை பாலிசி ஆக்டிவேஷன் ஆயிடுது. ஆள் வந்து இருக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். அதனால தான் இன்சூரன்ஸ்னு சொல்கிறாங்க. 8ஆம் இடம் விபத்து இன்சூரன்ஸ், இறந்ததுக்கு அப்புறம் பணம் வரும் அப்படிங்கிற தன்மை. இந்த ஜாதகருக்கு வந்து ஒரு 28 வயசு தாங்க. 28 வயசுக்கு அப்புறம் அந்த ஜாதகத்துக்கு பணம் வந்துச்சுங்க. 1,00,000 ரூபா வந்து ஒரு டியூ கட்டினார். ஒரு 1000 ரூபா கட்டினாரு. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு 1,00,000 ரூபா கிடைச்சிது. கம்பெனி மூலியமா ஒரு 10,00,000 ரூபா கிடைச்சிது. ஒரு 11,00,000 ரூபா வச்சு தான் இன்னைக்கு அந்த குடும்பம் ரன் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் அந்த பிள்ளையை இழந்த ஒரு ஒரே மகன் இறந்த ஒரு ஏக்கத்தை ஈடு செய்ய முடியுமா இந்த பணம் அப்படின்னு பார்த்தா செய்ய முடியாது. ஏன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிரகத்தோட தசா காலங்கள் குரு மகா திசை அஷ்டமாதிபதியோட தசா காலங்கள் நடந்து இந்த ஜாதகத்துக்கு அது 7ல் உட்காந்து மாரகஸ்தானம்னு என்று சொல்லக்கூடிய உட்காந்து ரிஷப லக்கணத்துக்கு அந்த 7ஆம் இடமே காலதேவனுக்கு 8ஆம் இடங்க. நம்ம எப்பவுமே காலபுருஷ தத்துவத்தை ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறது நல்லது. காலபுருஷனுக்கு 8ஆம் இடமா போச்சு 7ஆம் இடமே. 8ஆம் இடங்கிறது ஒரு ஆயுளுக்கு ஒரு பங்கத்தை கொடுக்கும். ஒரு ஆயுளுக்கு தோஷத்தை கொடுக்கும். அதே இவருக்கு மாரகமா வந்துருச்சு. ஆயுள் ஸ்தானமே இவருக்கு மாரகஸ்தானமா வந்ததுனால ஆயுள் ஸ்தான அதிபதி மாரகத்தில் போய் உட்காந்துட்டாரு. மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுத்துருச்சு. மாரகமே கொடுத்துருச்சு. எப்படி கொடுத்துச்சு அப்படின்னா இப்ப ரிஷப லக்கணத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தை சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான். அவர் ஆனா பாதகாதிபதியா வந்துட்டார். 6ல் போய் உட்காந்துட்டார். சனி பகவான் 6ல் அமர்ந்து உச்சம் பெற்று இருந்தாலும் அங்கு சூரியன் புதனோட சேர்க்கை பெற்று முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனோட சேர்க்கை பெற்றிருக்கனால 3 கிரகம் சேர்க்கை பெற்றிருக்குது. அந்த கிரகங்கள் சேர்க்கை பெற்று லக்னாதிபதியா வரக்கூடியவர் சுக்கிர பகவான் போய் 4ல் செவ்வாயோட சேர்க்கை பெற்றுட்டார். 4ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பெற்று இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இடத்துல தான் கிரகமே. லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு, 4ல் செவ்வாய் சுக்கிரன், 7ல் குரு கேது, 6ஆம் இடத்துல சூரியன் புதன் சனி. இந்த கிரகங்கள் மட்டும் சேர்க்கை பெற்று அதோட தசா காலங்கள் பார்த்தீங்கன்னா குரு மகா திசை சனி புத்தி புதன் அந்தரத்தில் இந்த ஜாதகத்துக்கு இந்த விபத்து ஏற்பட்டது. அதில் இந்த ஜாதகத்துக்கு பலமான ஒரு அடிபட்டு ரத்தம் அங்கேயே போய், ஏன்னா லக்னம் ஏன் ரத்தம் போச்சுன்னா சூரியனோட வீட்டில் லக்னாதிபதி போய் இருக்கிறார். செவ்வாயோட சேர்க்கை பெற்று செவ்வாய் வந்து ரத்தத்துக்கு காரகன். லக்னாதிபதியோட சேர்க்கை பெற்றனால அந்த தலை என்று சொல்லக்கூடிய கிரகமே யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். அதனால தலையில் அடிபட்டு இந்த ஜாதகர் அது மாரகத்துக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மாரகஸ்தானத்தில் அமர்ந்து சனி என்ற ஒரு ஆயுள்காரனோட புத்தியில் இவரோட ஆயுள் முடிஞ்சுது, அந்த இடத்துக்கே முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு தன்மை தலையில் அடிபட்டு இவர் அந்த இறப்பு நடந்தது என்ற ஒரு நிகழ்வு. இந்த ஏன் இவருக்கு இது நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இதோட தசாகாலங்களை எடுக்கும்போது இவர் அந்த காலகட்டத்தில் இன்சூரன்ஸ் பாலிசின்னு ஒன்று எடுக்கும்போது அந்த பாலிசி இவர் போட்டதுக்கு அப்புறம் அந்த பாவம் 8ஆம் பாவம் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு.
அந்த விபத்தை ஏற்படுத்த பலமா வந்துருச்சு. அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த ஜாதகத்துக்கு குடுத்துச்சு. அப்ப இன்சூரன்ஸ் போடுவது நல்லதா? கெட்டதான்னு பார்த்தா, ஆயுள் காப்பீடு போடுவது நல்லது தான். என்ன பொறுத்தளவுக்கு இன்சூரன்ஸ் எல்ஐசி பாலிசிங்கிறது நமக்கு ஒரு சேமிப்புங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் சேமிப்பு இல்லாத வாழ்க்கை, நிராசையான ஒரு வாழ்க்கை ஆயிரும். அதனால சேமிப்பு முக்கியங்க. ஆனா 8ஆம் இடத்தோட கிரகம் தசா நடக்கும்போது, 8ஆம் அதிபதியோட தசா நடக்கும்போது, இன்சூரன்ஸ் நீங்க போட்டுட்டீங்கன்னா, நிச்சயமாக மரணத்துக்கு ஒப்பான அந்த கண்டத்தை குடுத்து விடுகிறது ஜாதகத்தில். அப்ப அந்த காலகட்டம் நம்ம அது நடக்கும்னு தெரிஞ்சே நம்ம போட்டா கூட தப்பில்ல. ஏன்னா நம்ப தான் குடும்பத்துக்கு சம்பாரிச்சு குடுக்க முடியல. நம்ப அதுக்கு போனதுக்காவது குடும்பத்துக்கு அவங்க நிர்கதியா நிக்கக்கூடாது என்பது நினைக்கிறவங்களும் உண்டு. அந்த காலகட்டத்தை ஜோதிடர்கள் வழிகாட்டுவது சிறப்பு தான். அப்ப அங்க நம்ம இத சொல்லியே போட வைக்கணும். ஏன்னா இது சொல்லி இப்ப ஆயுள் காப்பீடு நிர்வாகம் எல்லாமே என்ன சொல்லுது? விபத்து காப்பீடுன்னா நீங்க இறந்ததுக்கு அப்புறம் தாங்க பணம் வரும்னு அவங்களே சொல்லி இன்னைக்கு நெறைய பாலிசில இன்னைக்கு அத போடுறாங்க. விபத்து காப்பீடுலாம் போடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வண்டி வாகனம்லாம் நெறைய அந்த மாரி தாங்க இருக்குது. ஏன்னா எந்த நேரத்தில என்ன நடக்குன்னே தெரியாது. அதனால நமக்கு அப்புறம் குடும்பத்துக்கு ஒரு வேணும் அப்படிங்கிற ஒரு தன்மை அனைவருக்கும் அது உணர்த்தக்கூடிய விஷயம் தான். அப்ப அந்த நிகழ்பாடும் நம்ம இதில சரின்னு தான் பார்க்க முடியுது. இருந்தாலும் அந்த 8ஆம் அதிபதியோட ஒரு காலத்தில் இன்சூரன்ஸ் போடும்போது, அந்த பாவம் ஆக்டிவேஷன் ஆயி, இன்சூரன்ஸ் ஜெயிக்குது. ஜாதகர் தோற்கிறார். அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நெறைய ஜாதகத்தில் அப்ளை பண்ணும்போது சரியா வருகிறது. அதனால தான் 8ஆம் பாவம் இன்சூரன்ஸ்ங்கிறோம். ஆனா, சேமிப்புக்கு உண்டான பாவம் எதுன்னு கேட்டீங்கன்னாலும் 8 தான். மறைச்சு வைக்கிற பாவம் 8. மறைமுகமான ஒரு சேமிப்பு 8 தான். விபத்துங்கிறது, இன்சூரன்ஸ்ங்கிறது 8 தான். அப்ப இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பணம் வரும்னு சொல்லக்கூடிய இடமும் 8 தான். அப்ப அந்த பாவத்தை எல்லாம் இந்த கிரகங்கள் ஆக்டிவேஷன் பண்ணும்போது, இது 8ஆம் இடத்துல அமரக்கூடிய கிரகங்களும், 8ஆம் அதிபதி தசா காலங்கள் நடக்கும்போது, இந்த எந்த ஒரு ஜாதகத்துக்கும் இது பிரதிபலிக்கும் வண்ணமாக இருக்கிறது என்பது இந்த ஜாதகமே ஒரு உதாரண ஜாதகமாக இந்த இடத்தில் பதிவு செய்திருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா இந்த ஜாதகரோட நிலைப்பாடு பார்க்கும்போது நவாம்ஸ்ல போய் குரு பகவான் ஆட்சி பெற்றுட்டார். 7ல் இருக்கிற ராசியில் 7ல் இருக்கிற குரு பகவான் நவாம்ஸ்ல போய் ஆட்சியே பெற்றுட்டார். அப்ப ஆட்சி பெற்றிருக்கும்போது, அந்த 8ஆம் இடம் ஆட்சி பெற்றிருந்தா வலு கூடிரும் அப்படின்னு சொல்றோம். ஆனா, இங்க 8ஆம் இடம் ஆட்சி பெற்றிருக்கும்போது குரு ஆயுள் ஸ்தானத்துக்கு அது மாரகத்துல போய் ராசியில உட்கார்ந்துட்டாரு. அப்ப அது நடக்கக்கூட பாதகாதிபதியோட புத்தி வேற நடக்குது. அப்ப அந்த குருவுக்கு 12ல சனி வேற புத்தி நடத்துறாரு. அதனால இந்த ஜாதகத்துக்கு அந்த நிலைப்பாடை குடுத்துச்சு. அப்ப நம்ம இங்க தலைப்பு என்ன? இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, 8ஆம் பாவம் தசா காலங்கள், 8ல் அமரக்கூடிய தசா காலங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுத்துச்சா? அவமானத்தை கொடுத்துச்சா? அப்படின்னு பார்த்தா, இன்சூரன்ஸ் பணமும் குடுத்து அதிர்ஷ்டமும் கிடைச்சது. காலமுள்ள ஒரு அவமானத்தை ஏற்படுத்துற மாரி அந்த பையன் இறப்பு செய்தி பெரிய ஒரு துக்கமாக நடந்தது. அந்த ஜாதகத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு இழப்பு. அந்த குடும்பத்துக்கு பெரிய ஒரு இழப்பு. ஒரு வெளியில அவங்க ஒரு போக கூட ஒரு தலைய தூக்கி போ முடியல. ஒரு சுப நிகழ்வுக்குலாம் கூட கலந்துக்க போகும்போது, ஒரு சிரிச்ச முகத்தோட கலந்துக்க முடியல. தலை குனிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அந்த குடும்பத்துக்கு இன்று வரைக்கும் நிகழ்த்தி உள்ளது என்பது நான் பார்த்த ஒரு உண்மையான ஒரு நிகழ்வை இந்த பராசர யூடியூப் சேனலிலும், பராசர வாட்ஸ்அப் தளத்திலும் இத பதிவு செய்கிறேன் நண்பர்களே. அப்ப ஒருத்தருக்கு இன்சூரன்ஸ் ஜாதக ரீதியா போடணும்னா, 8ஆம் பாவம் தசா நடக்கும்போது, இந்த காலத்தில் போடும்போது, அது இன்சூரன்ஸ் ஜெயிக்குது, ஜாதகர் தோற்கிறார் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர் சந்திரன்.